என்கிட்ட ஒரு சகோதரி எப்படி நம்ம அன்பை உணர்றது, எப்படி நம்ம அதை மத்தவங்க கிட்ட வெளிப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு அழகான கதை மூலியமா சொல்லலாம்னு நினைக்கிறேங்க. ஒரு டீச்சர் தன்னுடைய 4 மாணவிகளுக்கு அன்பை வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு பொருளை கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அந்த 4 மாணவிகளும் அடுத்த நாள் ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு விஷயங்களை கொண்டு வர்றாங்க. முதலாவதா வந்த மாணவி ஒரு கோழி குஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. இரண்டாவதா வந்த மாணவி ஒரு பட்டாம்பூச்சியையும், மூணாவதா வந்த மாணவி ஒரு பூவையும் பறித்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா 4வதா வந்த மாணவி பாத்தீங்கன்னா தாமதமா எதுவுமே கொண்டு வரலீங்க. இந்த ஆசிரியர் ஏன் நீ எதுவுமே கொண்டு வரலையான்னு கேட்டப்போ அந்த மாணவி என்ன சொல்றாங்கன்னா, நான் முதலாவதா போய் ஒரு கோழி குஞ்சு பார்த்தேன், அது ரொம்ப அதனுடைய அம்மா கூட ரொம்ப அன்பை வெளிப்படுத்திட்டு இருந்துச்சு, அதை எனக்கு பிரிக்க மனசு வரல. ரெண்டாவதா நான் போய் ஒரு பட்டாம்பூச்சியை பறிக்க போனேன், அந்த பட்டாம்பூச்சியை ரொம்ப அழகா பறந்துட்டு இருந்ததை பார்த்து எனக்கு அதோட சுதந்திரத்தை பறிக்க மனசு வரல. மூணாவதா நான் போய் ஒரு பூ பறிக்க போனப்போ அது இயற்கையோட ஒன்றிணைந்து அழகா காட்சி கொடுத்துட்டு இருந்தது, அதையும் எனக்கு பறிக்க மனசு வரல. அதனாலதான் நான் டீச்சர் எதுவுமே கொண்டு வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அன்னைக்கு அந்த ஆசிரியர் மாணவியிட்ட ஒரு பாராட்டு வழங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாணவி மூலமா என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, அன்புங்கிறது கொடுக்கறதுலதான் இருக்கு, பறிக்கிறதுல இல்லை அப்படிங்கிற ஒரு அற்புதமான கான்செப்டை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அன்புங்கிறது ஒரு வியாபாரம் ஆக்கிட்டோங்க. நான் இவ்வளவு உனக்கு அன்பு காமிக்கிறேன், பதிலுக்கு நீ எனக்கு இவ்வளவு அன்பு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. ஆனா அன்புங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நிபந்தனையற்ற அன்பா இருக்குதுங்க. அதாவது அன்கண்டிஷனல் லவ்வா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணுங்க. நம்ம அடுத்தவங்க கிட்ட அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம முதல்ல நமக்குள்ள அந்த அன்பை உணர முடியுங்க. அதாவது நம்மளை முதல்ல நேசிக்க ஆரம்பிக்கணும். நம்ம நேசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு கிடைத்த எல்லா விஷயங்களுக்கும் இறைவன் கிட்ட நன்றி உணர்வோட இருக்கணுங்க. நமக்கு பணிவை கற்றுக் கொடுத்த கஷ்டங்களுக்கு நன்றி சொல்லலாங்க. நமக்கு வைராகியம்னா என்னன்னு புரிய வைத்த எதிரிகளுக்கு நன்றி சொல்லலாங்க. பெற்றோரின் பெருமையை உணர வைத்த அனாதை விடுதிகளுக்கு நன்றி சொல்லலாங்க. மனித வாழ்க்கை நிலையற்றதில் புரிய வைத்த மரணத்திற்கு நன்றி சொல்லலாங்க. அடுத்தவரின் வழியை உணர வைத்த நோய்க்கு நன்றி சொல்லலாங்க. சிரிப்பினால் உலகத்தையே கவர வைக்க முடியும்னு புரிய வைத்த குழந்தைகளுக்கு நன்றி சொல்லலாங்க. இப்படி எல்லா விஷயங்களுக்கும் நம்ம நன்றி உணர்வு வெளிப்படுத்துறப்போ நமக்குள்ள இருக்கிற அன்பு, அதாவது அந்த இறை சக்தியை நம்மளால உணர முடியுங்க. நமக்குள்ள வற்றாத நீரூற்று போல் அந்த அன்பு பெருகி கொண்டே இருக்குங்க. நம்ம வள்ளல் மாதிரி எல்லாத்துக்கும் அன்பை வாரி வழங்க முடியுங்க. நம்ம என்னைக்குமே அன்புக்காக யார்கிட்டயும் கையேந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. உன்னுடைய வாழ்க்கையை உன்னை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்திட முடியாது.